ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா, கார்ட்டூன்ல நடக்கக்கூடிய ஒரு அழகான படம்னே சொல்லலாம். இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தமே இல்லாத 2 விலங்குகள் அவங்களோட பாடிய ஸ்வாப் பண்ணிக்கிட்டா என்ன நடக்கும்? அப்படின்ற ஒரு கற்பனை கதைய சொல்லக்கூடிய படம் தான். 2026ல ரிலீஸ் ஆன பீஸ் வேர்ல்ட். இந்த படத்தோட முழு கதைய இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரே விஷயம், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நான் போடக்கூடிய வித்தியாசமான கதைகள் உங்கள வந்து சேரும். வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். படத்துடைய ஆரம்பத்துல ஆலி அப்படின்ற காட்டுல இருக்கிற ஒரு சின்ன விலங்கு காட்டுறாங்க. இவனோட சின்ன வயசுல இருந்தே இவன் துரு துருன்னு வெளி உலகத்தை பார்த்து பயப்படாத ஒரு பையனே சொல்லலாம். இவனோட இனத்துல இருக்கிற எல்லாருமே வெளி உலகத்தை பார்த்து ரொம்பவே பயப்படுவாங்க. யாரும் வெளியே சுத்தாதீங்க, எந்த விலங்கு கூடயும் கான்டாக்ட் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா இவன் மட்டும் மத்தவங்க எல்லாரையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இந்த காட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறான். அப்படிதான் ஒரு நாள் தண்ணி கடியில நின்று அவன் பார்த்துட்டு இருக்கான். கீழே நிறைய கலர் கலரான மீன்கள் எல்லாமே போயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அதுகளோட உலகத்துக்கு போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். ஸோ அதுக்காகவே அவன் நிறைய கருவிகள் வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். அது மூலியமா தண்ணிக்கு அடியில போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றான். பட் ஒவ்வொரு வாட்டியுமே அவனோட முயற்சி அப்படின்றது தோல்வியில தான் போய் முடியுது. பட் கடைசியா அவனோட முயற்சி பலன் தந்துருச்சுன்னே சொல்லலாம். ஒரு கருவியை போட்டுட்டு கடலுக்கு அடியிலயும் நீந்தி உள்ள போறான். அப்படி போகும்போது அவன் இந்த மாதிரி பார்க்காத ஒரு உலகத்தை பார்த்தோனே அவனுக்கே ஆச்சரியம். அங்க பிரமிப்பான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். நெறைய மீன்கள், அதோட இனங்கள் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். அப்போ ஒரு செகண்ட் பாருங்க, பெரிய மீனு இவன சாப்பிடுறதுக்காக இவன நோக்கி வந்துட்டு இருக்கு. ஆனா இவன் பயப்படாம அந்த மீன பார்த்து அதோட அழகுல அப்படியே ரசிச்சுட்டே நின்னுட்டு இருக்கான். ஸோ அந்த செகண்ட் அந்த மீனு அவன சாப்பிட வரும்போது, நம்ம ஆலியோட அப்பா பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ள நம்ம ஆலிய அப்படியே பிடிச்சு காப்பாத்தி வெளிய கொண்டு வந்துடுறாரு. அவருக்கு ஒரே கோவம். உன்ன எத்தன வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த மாரி வெளிய போகக்கூடாது அப்படிங்கிற மாரி திட்டிட்டே இருக்காரு. அவரும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த மாரி எல்லார்கிட்டயும் சொல்ல, அப்போ அவன் பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்றது எல்லாத்தையுமே கத்துக்காம, உள்ள தண்ணிக்கு அடியில பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்க அம்மாகிட்டயும், அப்பாகிட்டயும் சொல்றான். பட் அவங்க அது எல்லாத்தையுமே ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் வெளி உலகத்துல இருக்க எல்லா விலங்குகளுமே இவங்களுக்கு ஆபத்து தான் விளைவிக்கும் அப்படின்னு வந்து நெனச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் வெளியவே போக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இவனுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்றதுக்காக அவங்க அப்பா நம்மளோட முன்னோர்களோட கதைய சொல்லலாம் அப்படின்னு மாரி சொல்றாரு. அதுக்கு நம்ம ஆலியோட அம்மா, இவன் இன்னும் சின்ன பையன் தாங்க. இவனுக்கு அந்த கதைய சொன்னோம் அப்படின்னா, இவன் பயத்துல தூங்கவே மாட்டான் அப்படின்னு மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் கேட்ட நம்ம ஆலியோட பாட்டி, நான் அந்த கதைய இவன்கிட்ட எடுத்து சொல்றேன் அப்படின்னு மாரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான் நம்ம எல்லா விலங்குகளும் வந்து தனித்தனியா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் இதுக்கு முன்னாடி இந்த பள்ளத்தாக்கு மட்டும் கிடையாது. இத சுத்தி எல்லாருமே வந்து ஒண்ணா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படின்ற மாரி ஒரு கதை எடுத்து விடுறாங்க. அந்த மாரி எல்லா விலங்குகளும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான், அந்த காட்டுக்குள்ள ஓநாய் ஒண்ணு வந்து சுத்திட்டு இருக்கும். அந்த ஓநாய் அங்க இருக்கிற எல்லா விலங்குகளையுமே வேட்டையாட ஆரம்பிச்சுது. இதுக்கெல்லாம் பயந்துட்டு அந்த விலங்குகள் எல்லாமே ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கும்போது, அந்த நேரம் யாருமே எதிர்பார்க்காத மாரி இனத்த சேர்ந்த மரம் மாதிரியான விசித்திரமான ஒரு உயிரினங்கள் இங்க வர ஆரம்பிச்சுது. அதுகளுக்கு மேஜிக்கல் பவர்ஸுமே இருக்கு. அதோட மரத்துக்கு உள்ள பார்த்தீங்கன்னா, நெறைய கிளைகள், மேஜிக்கல் மொட்டுலாம் இருக்கும். ஸோ அத வந்து எந்த விலங்கு வந்து யூஸ் பண்ணுதோ, ஸோ அது வந்து மத்த விலங்குகள் கூட கான்டாக்ட் பண்ண அதால முடியும். அது மட்டும் இல்லாம, அது இன்னொரு விலங்காவும் மாற முடியும். ஸோ அப்படிப்பட்ட மேஜிக்கல் பவர்ஸ் அந்த இனத்துக்கு இருந்தது. அது மூலியமா எல்லா விலங்குகளும் ஒவ்வொன்னும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுங்க. ஒண்ணா இருக்க ஆரம்பிச்சதுங்க. இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஓநாய், இதுக்கெல்லாம் ஒண்ணா இருந்தா நம்மளால இங்க சர்வைவ் பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிக்கல் பவர்ஸ அந்த ஓநாயும் திருடிச்சு. அது திருடுன அடுத்த செகண்டே அந்த ஓநாய் நெருப்பு ஓநாயா மாறுச்சு. இப்போ சும்மா இல்லாம அந்த இனத்தை எல்லாரையுமே அழிக்க ஆரம்பிச்சது. மீதி இருந்த இனங்கள் உயிர காப்பாத்திக்கிறதுக்காக இங்கேருந்து போயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் இந்த காட்டையே ஆட்சி பண்றது அந்த நெருப்பு ஓநாய் தான். அதுக்கு பயந்து தான் எல்லா இனமும் தனித்தனியா இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படின்ற மாரி பயங்கரமான கதைய சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கேட்டா நம்ம ஆளி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட பயப்படாம, "என்ன பாட்டி இத தான் நீங்க பயங்கரமான கதைன்னு சொன்னீங்களா? அந்த ஓநாய் இன்னும் அழிஞ்சுக்கோலையா?" அப்படின்ற மாரி கேஷுவலா சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் தெரியுது இவங்கலாம் வாழ்ந்துட்டு இருக்குது ஒரு சின்ன இனம் தான். ஒரு பள்ளத்தாக்குல தான் இவங்களே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு ஃபெஸ்டிவல் மாரி இப்போ ஒண்ணு நடக்குது. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் விளையிற பட்டாணி. அந்த பட்டாணி எண்ணத்தையுமே இவங்க சேமிச்சு வைப்பாங்க. குளிர்காலத்துல சாப்பிடுறதுக்காக. ஸோ அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, பட்டாணிகள் எடுத்து சேமிச்சு வச்சுட்டு இருக்காங்க. அங்க தான் ஒரு சேவல் பறவையோட குஞ்சு மட்டும் அவங்க அந்த பட்டாணிய உடைக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும். இத பார்த்து நம்ம ஆளி அதுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு, அந்த பட்டாணிய எப்படி கடிச்சு உள்ள இருக்கிறத எடுத்து சாப்பிடணும் அப்படின்னுமா சொல்லி தரான். அத பார்த்தோனே அந்த பறவையும் அதே மாரி சாப்பிடுது. அப்புறம் அது அப்படியே ஒரு சத்தம் போடும் பாருங்க. இப்போ நம்ம ஆலியோட அப்பா ஆலிய இது பக்கமா கூட்டு வந்துட்டு, "என்ன காரியம் பண்ணிட்ட?" அப்படின்ற மாரி சொல்ல வராரு. அந்த செகண்டே அந்த பறவை போட்ட சத்தத்துல மொத்த பறவை இனமும் அங்க வந்து அந்த பட்டாணிய எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருதுங்க. இன்னும் ஒரு விஷயம் இவங்க எல்லாரையுமே வந்து ஸ்பாயில் பண்ணிடுச்சு. நம்ம ஆலியோட வாழ்ந்த அண்ணன் ரொம்பவே சோகமான நாள்னே சொல்லலாம். அவன் பண்ண ஒரு சின்ன தப்புனால இவ்ளோ பெரிய இவங்க இனமே வந்து இப்போ பாதிப்படையுது. எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்க அப்பாவும் இப்ப ஏதாவது பண்ணி ஆகணும். இல்லன்னா நம்ம குளிர்காலத்துல சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு மாரி சொல்றாரு. அப்பதான் ஆலிக்கு ஒரு கில்ட் வேற. ஸோ நம்மளால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மாரி நெனச்சிட்டு இருக்கான். அப்போ ஒரு விஷயம் தோணுது. இதுக்கு முன்னாடி அந்த பறவை கிட்ட மாட்டிட்டு இருக்கும்போது, அவன் ஒரு கண்ணாடிய சூரிய வெளிச்சம் மூலியமா அந்த பறவை கிட்ட காமிச்சிருப்பான். ஸோ அத பார்த்துட்டு அந்த பறவை பயந்து போயிருக்கும். ஸோ அந்த பிளான வந்து அவன் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொல்லிட்டு, கண்ணாடி துண்ட எடுத்துட்டு போய் மேல அப்படியே காட்டுறான். ஸோ அது மூலியமா அந்த சூரிய வெளிச்சம் வந்து எல்லா பறவை மேலயும் படுது. எல்லா பறவைகளும் அங்க இருந்து தப்பிச்சு போக ஆரம்பிச்சிருதுங்க.
எப்படியோ நம்ம பண்ண பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி ரொம்பவே வந்து அவசரத்துல கொண்டாட ஆரம்பிச்சிடுறோம். அப்பதான் அத கவனிச்ச ஒரு பறவை, "ஓ! நீ தான் இதுக்கு காரணமா?" அப்படின்னு சொல்லிட்டு இவன தாக்குறதுக்காக வருது. அந்த நேரம் இவன் அந்த கண்ணாடி துண்ட எடுத்து அந்த பறவை மேல அப்படியே காமிக்க, அது அங்கருந்து அப்படியே பயந்து போகுது. அந்த எஃபெக்ட்ல இவனுமே இந்த பக்கமா கீழ விழுந்துடுறான். ஒரு சின்ன பள்ளத்தாக்கு மாரி இருக்கும். அந்த இடத்துக்குள்ள விழுந்துடுறான். இவனும் கண்ண திறந்து பார்க்குறான். கீழ பார்த்தா அவங்க பாட்டி கதையில சொன்ன மாதிரி அந்த மேஜிக்கல் பொட்டு அங்க ஒண்ணு இருக்கு. அவன் அது என்னடான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே டக்குனு அது மேல போய் விழுந்துடுறான். இப்போ அப்படியே நைட் டைம் ஆகுது. அவங்க அப்பா அதான் ஆலியோட அப்பா, அம்மா எல்லாரும் வந்து தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த பள்ளத்தாக்கு உள்ள இருந்து நம்ம ஆலி சவுண்ட் போடுறத அவங்க கேட்டுடுறாங்க. வெயிட் பண்ணு உன்னால மேல வர முடியுமா? அப்படின்ற மாரி கேட்கும்போது, ஆலி நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மேல வரான். ஆனா அவன் வந்த அடுத்த செகண்டே இவங்க எல்லாருமே அவன பார்த்து பயந்து போய் ஓட ஆரம்பிச்சுடுறாங்க. இவனுக்கும் ஒண்ணும் புரியல. அப்புறம் தான் தெரியுது நம்ம ஆளி மொத்தமா அவனோட உருவமே மாறி போயிடுச்சு. அந்த சேவல் பறவை மாரியே மாறிட்டான். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மேஜிக்கல் பாக்ஸ் தான். ஆனா இவங்களுக்கு தெரியாதுல்ல, இதுதான் நம்ம ஆளின்னு சொல்லிட்டு. அந்த பறவை தான் ஆலியோட குரல்ல ஆலிய புழுங்கிட்டு இந்த மாரி பேசுது அப்படின்ற மாரி நெனச்சுட்டு, அவங்க அத வந்து விரட்டுறாங்க. விரட்டும்போது அவன் பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழ விழுந்துடுறான். இப்போ பகல் விடியுது. கண் முழிச்சு பார்க்குறான். அவன் எனத்த விட்டு ரொம்பவே தூரமா வந்துட்டான் அப்படிங்கிறது இவனுக்கு புரியுது. அந்த இடத்துக்கு சில சேவல் பறவைங்க வரத பார்த்தோனே, இவன் எப்பயும் போல பயந்துட்டு மரத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த இடத்துக்கு 3 பறவைங்க வந்திருக்கு. அந்த 3மே வந்து இவன காப்பாத்தி தான் கொண்டு வந்திருக்குங்க. இவன்கிட்டயும் பேச ஆரம்பிக்குதுங்க. "நாங்க தான் உங்கள காப்பாத்தி கொண்டு வந்தோம். உனக்கு ஏதாவது உதவி வேணுமா?" அப்படின்ற மாரி கேட்குதுங்க. நம்ம ஆளுக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இவங்க பேசுறது எப்புட்றா நமக்கு புரியுது அப்படின்ற மாரி யோசிக்கிறான். நம்ம தான் பறவையோட உடம்புக்குள்ள போயிட்டோமோ அப்படின்ற மாரி அவனுக்குலாம் தோண ஆரம்பிக்குது. இந்த 3 பறவைங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐவி, வயலட் அண்ட் லில்லி. இந்த 3ல ஒண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஆலிக்கு இந்த உருவத்த பார்த்தோனே பயத்துல அவனுக்குள்ள இருக்கிற அந்த ரெக்க எல்லாத்தையுமே பிச்சு போட ஆரம்பிச்சுறான். இதெல்லாம் பார்த்து அந்த பறவைங்க, "இவன் ரொம்ப பைத்தியம் போல" அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. "சரி ஓகே நீ எங்க கூடயே வந்துரு. நாங்க உன்னைய வந்து சரி பண்ணிருவோம்" அப்படின்னு மாரி சொல்றாங்க. ஆனா இவன் வந்து, "நான் அதெல்லாம் வரமாட்டேன்" அப்படின்ற மாரி பயத்திலேயே இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஓநாய் வந்து வருது. ஸோ அத பார்த்த உடனே கீழ ஒரு சாணம் இருக்கும். அத வந்து நம்ம ஆலியோட உடம்புல தடவி விட்டுட்டு, "இங்கே நீ ஒளிச்சுக்கோ. இந்த சாணத்தினால அந்த ஓநாய் வந்து உன்ன மோப்பம் பிடிக்காது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க பறந்து போயிடுறாங்க. நம்ம ஆனி மட்டும் ஒரு புதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த ஓநாய் இப்போ பக்கத்துல வருது பாருங்க. மோந்து பார்த்துட்டு, "இங்க யாரும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுது. இப்ப நம்ம ஆளி தண்ணீல போய் அவன் உடம்புல இருக்க சாணத்த எல்லாத்தையுமே கழுவிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஒரு மீன் வருது. அந்த மீனு இவன்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்க, இவனுமே நடந்த எல்லா விஷயத்தையுமே உளறி கொட்டிருவான். அவன் பள்ளத்தாக்குல விழுந்தது, இந்த மாரி பறவையா மாறுனது எல்லாத்தையுமே சொன்ன உடனே, அந்த மீனு அவனுக்கு ஒரு சொல்யூஷன குடுக்குது. இந்த மாரி காட்டுக்குள்ள ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்துக்குள்ள அந்த மந்திர முத்து நெறைய இருக்கு. ஸோ அத நீ தேடி கண்டுபிடிச்ச அப்படின்னா, உன்னால பழையபடி மாற முடியும் அப்படின்ற மாரி ஒரு ஐடியாவ குடுக்குது. இவனும் தைரியத்தோட, சரி ஓகே நம்ம மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வழியா அந்த மரத்தையும் கண்டுபிடிச்சிடுறான். அதுக்குள்ள வந்து இந்த மந்திர முத்தும் இருக்கு. ஆனா அவனால பறக்க முடியாதுல்ல. ஸோ அவனால போக முடியல. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் பறவையும் வருது. வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாரி, "நான் உனக்காக அந்த மந்திர முட்ட எடுத்து குடுக்குறேன். பட் அத எடுத்து குடுத்துட்டேன் அப்படின்னா, என் கூட நீ வரணும்" அப்படின்ற மாரி சொல்லுது. சரி ஓகே வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆளையும் ஒத்துக்க, இப்போ நம்ம ஹீரோயின் உள்ள போயிட்டு அந்த முத்த வந்து எடுக்கலான்னு போறா. நம்ம ஆளியும் அத தொட்றாத அப்படிங்கிற மாரி சொல்றதுக்குள்ளயும், அவ வந்து அத தொட்டுடுறா. தொட்ட உடனே அவ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ மாதிரியே அந்த குட்டி விலங்கா மாறிடுறா. இத பார்த்தோனே அவளுக்கு ஷாக்கு. நம்ம ஹீரோவுக்கும் அவ்வளோதான்டா இருந்த ஒரு வாய்ப்பும் போயிடுச்சா அப்படின்ற மாரி அவன் வேதனைப்படுறான். இவளுக்கு என்னமோ என்னடா உடம்பு ஃபுல்லா முடியா இருக்கே அப்படின்ற மாரி அசிங்கமா வந்து நடிச்சிட்டு இருக்கா. என்னடா இது உடம்பு ஃபுல்லா முடியாயிடுச்சே அப்படின்ற மாரி அவ நெனச்சிட்டு இருக்க. சரி இதுக்கு மேல நம்ம 2 பேரும் ஒண்ணா தான் டிராவல் பண்ணணும் அப்படின்ற மாரி அவளும் சொல்றா. நம்ம ஹீரோவுக்கும் சரி காந்து உன்ன காப்பாத்த கூப்பிட்டா, இப்போ ஒண்ணும் இல்லாம 2 பிரச்சனையா மாத்தி விட்டியே அப்படின்ற மாரி அவன் புலம்பிட்டே வந்துட்டு இருக்கான். இப்ப எதர்ச்சியா மறுபடியும் அந்த மீன சந்திக்கிறாங்க. அந்த மீனுகிட்டயே உதவி கேட்போம்னு கேட்கறாங்க. இவங்கள பார்த்து அந்த மீனு, "என்னடா இது 1க்கு 2 பிரச்சனையா வந்து நிக்கிறீங்களே!" அப்படின்ற மாரி கேட்டுட்டு, "சரி வேற வழி இல்ல. உங்களுக்கு நான் ஒரு சொல்யூஷன் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்குது. இந்த மாரி ஒரு பெரிய ஏரி இருக்கும். அந்த ஏரி பக்கத்துல நெறைய வந்து இந்த மாரி மந்திர மூட்டை இருக்கு. அத நீங்க போய் தேடி போங்க. உங்களுக்கு கிடைக்கும். இந்த காட்டுக்குள்ள தான் இருக்கு. அப்படிங்கிற மாரி சொல்லி அனுப்பி விடுது. இவங்களும் அத தேடி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவால பறக்க முடியாதுல்ல. சரி எப்படியோ தட்டு தடுமாறி அப்படியே அவங்க கூட போயிட்டு இருக்கான். அந்த நேரம் அங்க ஒரு குட்டி ஓநாய் வரத பார்த்துட்டு இவங்க 2 பேருமே ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது இவங்கள சுட்டு போட்டுருச்சுங்க அந்த ஓநாய்ங்க. "எட்றா ஓட்டம்" அப்படின்னு சொல்லிட்டு 2மே வந்து ஓட ஆரம்பிக்குதுங்க. அப்ப பின்னாடியே தொரத்திட்டு வருத அப்ப பின்னாடியே அந்த ஓநாயும் தொரத்திட்டு வர, ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ அவ்வளோதான் மாட்னோம்டா அந்த ஓநாய் குகைக்குள்ள வரப்போகுதுன்னு பார்த்தா, அந்த குகைக்கு முன்னாடியே பயந்து போய் அந்த ஓநாயெல்லாம் நிக்க ஆரம்பிச்சுருது. என்னடா இது குகைய பார்த்து பயப்படுதுங்க அப்படின்ற மாரி பார்க்கும்போது தான், இவங்க இருக்கிற குகைக்குள்ள ரூட் ஸ்னேக்ன்னு சொல்லி ஒரு இனம் இருக்கு. அந்த ஸ்னேக் எல்லாமே பார்க்கறதுக்கு ரூட் மாரியே இருக்கும். மரத்தோட வேர் மாரியே இருக்கும். ஆனா அதுங்க எல்லாமே விஷம் வைக்கக்கூடிய ஒரு பாம்புங்க தான். அதுங்க அந்த குகைக்குள்ள தூங்கிட்டு இருக்குங்க. அத எழுப்பி விட்டோம் அப்படின்னா, அவ்வளோதான் நம்மள கொன்றும். அதனாலேயே அந்த ஓநாய்களும் பயந்துட்டு வெளியே அப்பதான் ஹீரோயின் இந்த பாம்புங்களுக்கு காது கேட்காது. அதனால நம்ம சத்தம் போடாம இங்கருந்து இன்னொரு மொறை மூலியமா தப்பிச்சு போயிரலாம் அப்படின்னு மாரி சொல்றான். நம்ம ஹீரோவும் ஒரு பிளானா சொல்றான். இந்த மாரி உனக்கு மோப்பம் பிடிக்கிற சக்தி இருக்கு. ஸோ அது மூலியமா எது உண்மையான வேர் அப்படின்றத நீ சொல்லு. அது மூலியமா நம்ம இந்த பாதையில நடந்து போயிரலாம் அப்படின்னு மாரி சொல்லி, அந்த மோப்ப சக்திய வச்சு இவங்க சரியான
வழியில அந்த பக்கமா போயிடுறாங்க. பட் இதெல்லாத்தையுமே பார்த்து அந்த ஓநாய்ங்க ஒரு சத்தம் போடுதுங்க. அந்த சத்தத்துல உள்ள இருக்கிற பாம்பு எல்லாமே எந்திரிச்சு, இவங்க 2 பேரையும் தொரத்திட்டு வருது. இவங்க 2 பேரும் அந்த மரத்தோட கிளையில மொனையில போய் நிக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. ஸோ கீழ விழுந்தா அவங்களோட கதையே முடிஞ்சிரும். இப்போ இந்த பக்கம் பாம்பு. ஸோ இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ தள்ளி விட்டுர்றா. தள்ளி விட்டுட்டு இவனும் குதிச்சிடுறான். நம்ம ஹீரோவால பறக்க முடியாதுல்ல. ஸோ அவனும் வந்து பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம கீழ விழுந்துட்டே இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அவன் மேல விழுந்து, இந்த மாரி "ரெக்கைய விரிச்சு பாரேன், உன்னால முடியும்" அப்படின்ற மாரி ரொம்ப மோட்டிவேட் பண்றா. எப்படியோ நம்ம ஹீரோ வந்து தடுமாறுனாலும், ஒரு வழியா அவன் பறந்துடுறான். அசச்சு பறக்க அவனுக்கு ஃபர்ஸ்ட்டு பயமா இருந்தாலும், அதுக்கப்புறம் அந்த சுதந்திரம் ரொம்பவே பெருசா இருந்தது. அவனோட வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த சாதிச்ச ஒரு ஃபீலு. அப்படி பறக்க ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா பல ஆபத்துங்கள தாண்டி அவங்க ஒரு சேஃபான இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ "உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நீ மட்டும் அங்கருந்து தள்ளி விடல அப்டின்னா, என்னால பறந்திருக்கவே முடியாது. நான் வாழ்க்கை ஃபுல்லா பறந்திருக்கவே மாட்டேன்." அப்டின்ற மாரிலாம் சொல்றான். இப்போ நம்ம அந்த மேஜிக்கல் மோட் இருக்கிற ஏரிய தேடி போலாம்ல அப்டின்ற மாரி சொல்ல, அப்போ ஹீரோயின் "இல்ல, இல்ல. ஆல்ரெடி வந்து லேட் ஆயிடுச்சு. நைட் ஆயிடுச்சு. நம்ம இப்போதைக்கு இங்க எங்கேயாவது சேஃபான இடத்துல தங்கிர்லாம்." அப்டின்ற மாரி சொல்றா. அவங்க அப்படியே அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் அவளோட வாழ்க்கையில நடந்த விஷயத்தெல்லாம் பேச ஆரம்பிக்கிறா. இந்த மாரி எங்க இன பறவைகள் எல்லாமே சாப்பாட்டுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்பதான் நான் சின்ன வயசுல இருக்கும்போது, ஒரு பட்டாணிய வந்து சாப்பிடுறதுக்கு எப்படி சாப்பிட தெரியாம இருந்தோம். அந்த நேரம் தான் எனக்கு ஒரு குட்டி விலங்கு வந்து அந்த பட்டாணிய எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தந்தான். அத வச்சு தான் நான் என் தங்கச்சிய அன்னைக்கு வந்து உயிர் காப்பாத்துனேன். அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தாலே நம்ம ஹீரோவுக்கு அப்பதான் புரிய வருது. பல வருஷத்துக்கு முன்னாடி அவன் தான் சின்ன வயசுல அந்த சின்ன பறவைக்கு எப்படி பட்டாணிய சாப்பிடணும்னு சொல்லி குடுத்திருப்பான். அந்த அந்த பறவை வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். அத எதுவுமே அவ வந்து வெளிய சொல்லிக்கல. அப்படியே அடுத்த நாள் காலையில விடியுது. 2 பேரும் அங்க இருந்து பறந்து அந்த அருவியையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ தான் ஹீரோயின கூட்டு வந்திருப்பான். அந்த அருவிக்கு நடுவுல அந்த மரமும் இருக்கு. இவங்க சொன்ன மாரி மேஜிக்கல் முட் இருக்கக்கூடிய மரம் இருக்கு. பட் என்ன ஒரு விஷயம்னா, அந்த மரம்ன்றது அந்த ஓநாய்ங்களோட கூடாரமா மாறிடுச்சு. அவங்களால உள்ள முடியாது. ஓநாய்கள்லாம் இருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் அந்த அருவியிலேயே அந்த மீனும் இருக்கும். ஸோ அந்த மீன் கிட்ட போய் கேட்கறாங்க. அப்போ அந்த மீனு, "நான் உங்களுக்கு உதவி பண்றேன்" அப்படின்ற மாரி சொல்லுது. இத கேட்டோனே இவங்க 2 பேருக்கும் சந்தேகம். "ஏன் நீ எங்களுக்கு சம்மந்தமே இல்லாம உதவி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்டோனே, "அது எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு. நான் ரொம்ப வருஷமா அந்த தண்ணிக்குள்ளேயே தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கும் நிலத்தில வாழ்ற விலங்கா மாறணும்னு ஆசை இருக்கு. ஸோ நீங்க பழையபடி மாறிட்டீங்க அப்படின்னா, அந்த மேஜிக்கல் முட்ட எனக்கு ஒண்ணு எடுத்து குடுக்கணும். நானும் நிலத்தில வாழ்ற விலங்கா மாறி, உங்கள மாரி காட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எனக்கும் ஆசை." அப்படின்ற மாரி சொல்லுது. இவங்களுமே ப்ராமிஸ் பண்றாங்க. "நாங்க உங்களுக்காக அத எடுத்து தர்றோம்" அப்படின்னு சொன்னோனே, மீனும் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதோட பிளான இப்ப சொல்ல ஆரம்பிக்குது. பிளான சொல்லி முடிச்சுட்டு, அந்த மீனு பார்த்தீங்கன்னா, ஓநாய திசை திருப்புற மாரி அங்கிட்டு போய் சத்தம் போட்டுட்டு இருக்கு. அந்த ஓநாய் எல்லாமே இந்த மீன பார்த்துட்டு தொரத்திட்டு வர, மீனுமே தண்ணீல குதிச்சிருது. ஓநாயால எதுவும் பண்ண முடியல. இந்த நேரம் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே அந்த மேஜிக்கல் முட்டை இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ அத அங்க பார்த்தா ஒரே ஒரு முத்து மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்ப யார் எடுக்கிறதுன்னு சொல்லி 2 பேருக்கு இடையில ஒரு சந்தேகம். அப்பதான் அந்த ஹீரோயின் சொல்றா, "நான் ஃபர்ஸ்ட்டு அந்த முட்டைய எடுத்துட்டு பறவையா மாறிடுறேன். மாறிட்டு மேல பறந்து போய் இன்னொரு முட்டை எடுத்து உனக்கு குடுக்குறேன்" அப்படின்னு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ வந்து அத நம்புற மாரி தெரியல. அப்பதான் அவனோட உண்மைய வந்து உடைச்சிடுறான். இந்த மாரி சின்ன வயசுல உனக்கு ஒரு குட்டி விலங்கு சொல்லிக் குடுத்துச்சுல்ல, அது வேற யாரும் இல்ல, அது நான் தான். நான் உனக்கு சொல்லிக் குடுத்த அந்த ஒரு விஷயத்தினால எங்க இனத்தோட சாப்பாடு, பசி எல்லாமே மாற ஆரம்பிச்சுருச்சு. நீங்க அது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு எங்ககிட்ட இருந்து சாப்பாட எடுத்துக்கிட்டீங்க. எங்களோட இனத்துக்கு சாப்பாடே இல்லாம போயிடுச்சு. நான் பண்ண ஒரு பெரிய துரோகமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றான். இத கேட்ட ஹீரோயினும் என்ன சொல்றதுன்னு தெரியாம சோகத்திலேயே நின்னுட்டு இருக்கா. அப்போ பின்னாடி அந்த ஓநாய்கள் எல்லாமே வந்திருக்குங்க. இவங்க அப்போ வேற வழி இல்லாம உதவி பண்ணணும்னு சொல்லி மீன கூப்பிடுறாங்க இந்த 2 பேருமே. அப்போ தெரியாத்தனமா அந்த மொட்டு மேல 2 பேருமே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே 2 பேரும் அவங்களோட பழைய உருவத்துக்கு மாறுவாங்கன்னு பார்த்தா, மீனா மாறிடுறாங்க. ஸோ ஃபிஷ்ஷா மாறிட்டு அந்த தண்ணிக்குள்ளேயே இழுத்துடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் புரியுது. நம்ம அந்த மொட்டு மேல விழுகும்போது என்ன விஷயத்த மனசார விரும்புறோமோ, அந்த ஒரு விஷயமா தான் மாறும் அப்படின்றத அவ புரிஞ்சுக்கிறா. கீழ அந்த பெரிய மீனுமே இருக்குங்க. ஸோ அது "என்னடேய் எங்கள மாரியே மாறிட்ட" அப்படின்ற மாரி ஆச்சரியத்தோட பாக்குது. இவங்க 2 பேரும், "ஆமா, நாங்க 2 பேரும் சேர்ந்திருந்தா இந்த மாரி ஒண்ணுமே பண்ண முடியல. ஏதாவது ஒரு தப்பு நடந்துட்டே தான் இருக்கு. இதுக்கப்புறம் நீ வேற இனம், நான் வேற இனம். தனித்தனியாவே இருக்கலாம்" அப்படின்ற மாரி ஹீரோ வந்து ரொம்பவே கோவப்படுறான். அப்போ அந்த பெரிய மீனும், "இல்ல, இல்ல. நீங்க இப்படிலாம் கோவப்படக்கூடாது. இப்ப தான் நம்ம ஒண்ணா இருக்கணும். எனக்கு அந்த மேஜிக்கல் மோட் இருக்கிற நெறைய இடம் தெரியும். ராக் ஃபால்ஸ்ன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு ரொம்ப போலாம். பட் அந்த இடம் ரொம்பவே ஆபத்தான இடம். ஆனா நம்ம 3 பேரும் ஒண்ணா இருந்து போனோம் அப்டின்னா, கண்டிப்பா போய் எடுக்க முடியும் அப்டிங்கிற மாரி சொல்லுது. அப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோவ பார்த்து, "நான் உன்ன இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கேன். நான் உன்ன இவ்ளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு நெனைக்கவே இல்ல. அன்னைக்கு என் தங்கச்சியோட பசிய போக்கணும் அப்டின்றதுக்காக தான் அந்த பட்டாணிய வந்து எடுத்துட்டு போனோம். பட் உங்கள வந்து நாங்க காயப்படுத்தணும்னு நெனைக்கவே இல்ல." இந்த மாரி மனசார வந்து சாரி கேட்கிறா. சரின்ட்டு இப்போ 3 பேருமே அந்த ஸ்கேரி ராக் ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயிருதுங்க. அங்க என்ன ஒரு ட்விஸ்ட்னா, அந்த பாறைக்கு அந்த அருவிக்கு மேல தான் டசன் கணக்கான மேஜிக்கல் முட்டு இருக்கும்.
ஸோ அத வந்து எடுத்துட்டோம் அப்டின்னா, கண்டிப்பா மாறிடலாம். பட் இவங்களால தான் இப்ப பறக்க முடியாதுல்ல. ஆனாலும் ஒரு ஐடியாவ பண்ணி 3 பேருமே மோதிக்கிட்டு, அப்படியே அந்த தண்ணியோட அலையிலேயே மேல ஏற ட்ரை பண்ணுதுங்க. அப்போ தண்ணிக்குள்ள இருந்து பாறை மாரியான சில உயிரினங்கள் இவங்கள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதுங்க கிட்ட இருந்துலாம் தப்பிச்சு இவங்க எப்படியோ மேல ஏறிர்றாங்க. ஆனா, அங்க அந்த ஓநாய் கூட்டமும் வந்துருதுங்க. ஸோ அந்த ஓநாய் கூட்டத்துல ஒரு குட்டி ஓநாய் மட்டும் கீழ விழுந்துருது. ஸோ அது ஒரு மரக்கிளைய புடிச்சுட்டு தொங்கிட்டு இருக்கு. உயிருக்கு போராடிட்டு இருக்கு. இந்த நேரம் இதுதான் நமக்கு சரியான நேரம்னு சொல்லிட்டு 3மே தப்பிச்சு போலான்னு நெனைக்கும்போது, நம்ம ஹீரோவுக்கு மனசு வரல. அந்த ஓநாய எப்படியாவது காப்பாத்தி இந்த பக்கமா அதோட அம்மாகிட்டயே விட்டுறணும் அப்படின்னு மாரி நெனைக்கிறான். சரின்ட்டு அந்த 3 மீனுமே ஒண்ணா சேர்ந்து அந்த குட்டி ஓநாய காப்பாத்தி இந்த பக்கமா விட்டுருதுங்க. ஸோ அதுவும் அதோட அம்மா கூட சேர்ந்துருது. இப்போ அந்த மேஜிக்கல் முட்டை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே அந்த முட்டை எடுத்து பழையபடி அவங்களோட உருவத்துக்கு மாறிர்றாங்க. இப்போ அந்த பெரிய மீன் இருக்குல்ல, அது அந்த மேஜிக்கல் முட்டை எடுக்க வருது பாருங்க. அது என்ன நெனச்சுட்டு நம்ம என்ன நெனைப்போம், அது எப்படியும் ஒரு சாதாரணமான ஒரு விலங்கா மாறும். சந்தோஷமா இருக்கக்கூடிய சின்ன விலங்கா மாறும் அப்படின்னு தான் நெனச்சுட்டு இருப்போம். பட் அது மொட்டை எடுத்த உடனே எப்படி மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பு எரியக்கூடிய ஓநாயா மாறிடுதுங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ அவங்க பாட்டி சொன்ன அந்த கதையில இருக்கிற அந்த நெருப்பு ஓநாய அப்படியே கண்ணால பார்க்குறான். ஸோ இதுதான் பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த காட்டையே அழிச்சிட்டு இருந்த ஓநாய். ஸோ அதுதான் இவ்வளோ வருஷமா தண்ணிக்குள்ள மீனா வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. இவங்க பண்ண இந்த விஷயத்தினால அதோட பழையபடி உருவத்துக்கு இது இப்போ மாறிடுச்சு. எதுக்காக நீ இப்படி ஒரு துரோகத்த பண்ண? அப்படின்ற மாரி இவங்க 2 பேருமே கேட்குறாங்க. அப்பதான் அந்த ஓநாய் அதோட பழைய கால கதைய அது சொல்ல ஆரம்பிக்குது. என்ன என்னோட எண்ணத்துல இருக்கவங்களே தனியா விட்டுட்டாங்க. நான் ரொம்பவே தனிமையில வாழ்ந்துட்டு இருந்தேன். அதனால தான் இப்படி மேஜிக்கல் போர்ட்ட பயன்படுத்தி இந்த காட்டையே நான் அழிக்க ட்ரை பண்ணேன். இப்பவும் நான் அத தான் பண்ண போறேன். அப்படின்ற மாரி சொல்றோனே, இவங்களுக்கு கோவம். அப்போ நம்ம ஹீரோயின் அந்த மேஜிக்கல் போர்ட்ட எடுக்கிறதுக்காக போறப்பவே அந்த ஓநாய் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின புடிச்சு கடிச்சு ரொம்பவே காயப்படுத்திடுது. இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஒரு நோக்கம் மட்டும் தான். ஹீரோயின எப்படியாவது ஆபத்துலருந்து காப்பாத்தி கூட்டு போயிடணும். ஸோ அதனால ஹீரோயின அந்த இடத்துல சேஃபா கூட்டு போய் அதோட இனத்துல இருக்கவங்க கிட்டயே போய் விட்டுருது. அவங்களும் அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு எப்படியோ சரி பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோக்கு வர செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் செத்துட்டா அப்படின்னு மாரி ஒரு செய்தி வருது. அந்த ஹீரோவால தாங்கிக்கவே முடியல. இப்ப டக்குன்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஹீரோயின் உயிரோட இருக்கா. இத பார்த்தோனே நம்ம ஹீரோவுக்கு அப்பதான் சந்தோஷமே வருது. போய் கட்டி பிடிச்சுக்கிறான். 2 பேருமே வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்றாங்க. அப்போ வெளிய வந்து பார்க்குறான் பாருங்க. அந்த அப்பதான் புரிஞ்சுக்கிறான். இவன் அன்னைக்கு பண்ண ஒரு விஷயத்தினால, இவங்க இனமே இப்போ உயிரோட இருக்கு. இத வந்து நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, "நீ உன்னோட எண்ணத்துக்கு தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனா எங்களோட எண்ணத்துக்கு நீ தான் கடவுள்." அப்படின்னு மாரிலாம் ஆனா இவங்களோட சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு இவங்களோட சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. அந்த பள்ளத்தாக்குல பாதி பகுதிய வந்து அந்த நெருப்பு ஓநாய் வந்து எரிச்சிருது. ஸோ அதுல எல்லாமே வந்து நெருப்பு பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. இப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லா பறவையும் ஒண்ணு சேர்ந்து அந்த ஓநாய்ங்க அந்த நெருப்புல எரிச்சிட்டு இருக்க விலங்குகள காப்பாத்தலாம்னு சொல்லி போகுதுங்க. அந்த நேரத்துல நெறைய ஓநாய் இருக்கும்ல. அவங்களோட குட்டிய காப்பாத்துன அந்த ஒரு விஷயத்துக்காக அதுங்களும் உதவி பண்ணுதுங்க. அந்த குட்டிங்கள எப்படியாவது நம்ம ஹீரோவோட இனம் இருக்கிற அந்த இடத்துக்கு கூட்டு போய் சேஃப் ஆக்கிரணும் அப்படின்னு மாரி நெனச்சு இவங்க எல்லாரும் கூட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அவனோட இனத்த சேர்ந்த அவங்க அப்பா, அம்மா 2 பேர்கிட்டயுமே வந்து இந்த மாரி இந்த நேரத்துல தான் நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கணும். நம்ம எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தா அந்த ஓநாய அழிச்சிடலாம் அப்படின்னு மாரி சொல்றான். சரி ஓகேன்ட்டு அவங்க அப்பாவும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த மேஜிக்கல் மோட் ஒண்ணு இருக்கும். அந்த மேஜிக்கல் மோட்ட வந்து பயன்படுத்தி அந்த மிஸ்ஸோன்னு சொல்லி ஒரு உயிரினம் இருக்கும்ல. முதல்ல மேஜிக்கல் பவர்ஸ இந்த இடத்துக்கு கொண்டு வந்த அந்த மரம் மாரியான உயிரினம். ஸோ அந்த உயிரினமா இவன் மாறிடுறான். ஸோ மாறிட்டு இவன் அந்த ஓநாய தாக்க ஆரம்பிக்கிறான். இப்போ இவனுக்கு இருக்கிற ஒரே வழி என்ன? அவனோட உயிரையுமே அவன் தியாகம் பண்ணா மட்டும் தான் அந்த ஓநாய அழிக்க முடியும். அந்த காட்டையும் காப்பாத்த முடியும். ஸோ அதனால மனச வந்து திடப்படுத்திட்டு மத்த உயிரினங்களுக்காக அவன் வந்து அந்த ஓநாய அப்படியே இறுக்கி அணைச்சுட்டு அந்த அருவியில வந்து கீழ குதிச்சிடுறான். குதிச்சதுல 2 பேருமே கீழ விழுந்து செத்து போயிடுறாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த காடும் வந்து காப்பாத்தப்பட்டுருச்சு. நம்ம ஹீரோவோட உயிரும் போயிடுச்சு. இப்போ அப்படியே சில மாதங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. இப்போ அந்த பள்ளத்தாக்குல இருக்க எல்லா உயிரினங்களும், எல்லா விலங்குகளும் ஒண்ணா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருதுங்க. பறவைங்க, அந்த குட்டி விலங்குங்க எல்லாருமே வந்து ஒண்ணா வாழ்ந்தத பார்த்து ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த மீசோ இனமும் அங்க தான் இருக்கு. அதான் நம்ம ஹீரோ இருக்கான்ல. ஸோ அவன் சாகல. உயிரோட தான் இருக்கான். அவனும் இவங்க கூட சேர்ந்து வாழ்ற மாரி அப்படியே காமிச்சு இந்த படத்த அந்த இடத்துலயே முடிக்கிறாங்க. என்னதான் ஒரு கற்பனை கதையா இருந்தாலும், ஒரு அழகான ஸ்டோரி எடுத்துக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம இவர மாரி இருந்தா பெட்டரா இருக்கும். அவர் மாரி இருந்தா பெட்டரா இருக்கும். இது மாரி நெனச்சுக்கிட்டு இருக்காம, நம்ம நம்மளா இருந்தா தான் நம்மளோட லைஃப் வந்து அழகா இருக்கும். அப்டின்ற ஒரு விஷயத்த இந்த படம் மூலியமா நமக்கு வந்து காமிச்சிருந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த படம் புடிச்சிருந்ததா? இல்லையா? அப்டின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் உங்கள அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான படத்துல வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.